மேல் இம்பார்ட்டன்ஸியாக இருந்தாலும் சரி, மேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது விதைப்பையினுடைய அளவு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எரெக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இல்லை, எரெக்ஷன் இருந்தால் கூட அது ரொம்ப நேரம் நீடிக்காமல் சீக்கிரமாகவே வந்து செமன் எஜாக்குலேட் ஆகி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குது. பொதுவாக மேல் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, சீக்கிரமாக வந்து விந்தணுக்கள் வெளியே வருது, நாக்டர்னல் எமல்ஷன் இருக்குது. எத்னிக் ஹெல்த் கேர். எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் மேல் இம்பார்ட்டன்ஸியாக இருந்தாலும் சரி, மேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது விதைப்பையினுடைய அளவு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு சில ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எசோஸ்போமியா சுத்தமாக கவுண்டிங்கே இல்லாமல் வராங்க அப்படின்னாலுமே டெஸ்டிஸ்னோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே போல் கவுண்டிங்லாம் நல்லா இருக்குது டாக்டர், எனக்கு செமன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன்ஸ் 90 மில்லியன்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எரெக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இல்லை, எரெக்ஷன் இருந்தால் கூட அது ரொம்ப நேரம் நீடிக்காமல் சீக்கிரமாகவே வந்து செமன் எஜாக்குலேட் ஆகி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே நம்ம ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணும்போது டெஸ்டிஸ்னுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பொதுவாக மேல் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சைஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி அவங்களுடைய பினிஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி உங்களோட விதைப்பை என்ன சைஸ்ல இருக்குங்கிறத பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து பூப்பை தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பை வளர்ந்திருக்காது, ஓவரி வந்து வளர்ந்திருக்காது. அதே போல ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது விதைப்பையினோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு நார்மல் ஆணினுடைய விதைப்பையினோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் in length, 3 to 4 centimeter in width, அதனோட வால்யூம் 12 to 19 ml இருக்கும். பட் இம்பார்ட்டன்சில வந்து பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரமா வந்து விந்தணுக்கள் வெளியே வருது, நாக்டர்னல் எமல்ஷன் இருக்கு. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு சரி, எசோஸ்போமியா ஒலிகோஸ்போமியா 1 மில்லியன் தான் இருக்கு, 2 மில்லியன் தான் இருக்கு, சுத்தமா விந்தணுக்களே இல்ல அப்படிங்கிறவங்களுக்குமே அவங்களுடைய ஸ்க்ராட்டம் ஸ்கேன்ல விதைப்பையினோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. இன் கேஸ் சம்டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிகுலர் அட்ரோபி, அதாவது அதோட ஃபங்க்ஷனே வந்து சுத்தமா இல்லாம போற அளவுக்கு அது ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த டெஸ்டிக்கல் வந்து எதனால வந்து ஷ்ரிங்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூவன் ஆகல அப்படின்னாலுமே பொதுப்படையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடலுடைய உஷ்ணம், சின்ன வயசுல இருந்தே சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடாம இருக்கிறது, அதே போல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடிபடுறது, சோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த டெஸ்டிஸ் வந்து சரியா வளர்ச்சி அடையறது இல்ல. சோ எப்ப டெஸ்டிஸ் வந்து வளருதோ அந்த டெஸ்டிஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுறது மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான். எப்போ டெஸ்டோஸ்டெரான் மேல் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்பதான் வந்து எரெக்ஷன் வரும், ஸ்பெர்ம் கவுண்ட்டும் வரும். சோ எல்லாருமே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் எசோஸ்போமியா அப்படின்னா அடுத்து என்ன பண்றது, டோனாஸ்பெர்மா இல்ல எனக்கு வந்து கவுண்டிங் நல்லா இருக்கு, ஓகே எனக்கு வந்து எரெக்ஷன்னா இல்ல அப்படின்னா உடனே சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது இப்படி எல்லாம் இல்லாம உங்களோட டெஸ்டிஸோட சைஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றேன் இந்த ஃபுட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா அந்த டெஸ்டிஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அப்படி மேல் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லப்படுறது ஜிங்க், விட்டமின் சி, ஒமேகா இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நீங்க உங்களோட உணவுல டெஃபினட்டா எடுத்துக்கணும். எப்படி வந்து பெண்களுக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்தே வந்து வளர வளர அவங்களுக்கு வந்து உளுந்துக்களி, கருப்பட்டி நல்லெண்ணெய், அதே போல கருப்பு எள்ளு உருண்டை இதெல்லாம் கொடுக்குறோமோ அதே போல ஆண்களுக்குமே இந்த 2 உணவோட சேர்த்து அவங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் விதை வகைகள், இப்போ விதைப்பை அப்படின்னு சொல்லும் போது விதை வகைகள் டெஃபினட்டா வந்து நம்ம சேர்க்கும் போது விதைப்பையில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரியான விதைகள்ல ஜிங்க் சத்து அதிகமா இருக்கக்கூடிய பூசணி விதைன்னு சொல்லக்கூடிய பம்கின் சீட்ஸ், அதை வந்து நீங்க ரெகுலர் பேசிஸ்ல ஹேண்ட்ஃபுல்லா வந்து எடுத்துக்கோங்க, ரெகுலரா டெய்லியுமே எடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்த் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்க டெஸ்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை, சாரப்பருப்பு இந்த மாதிரியான சீட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். குக்கும்பர் சீட்ஸ்ல தான் நம்ம வெள்ளரி விதைன்னு சொல்றோம். வெள்ளரி காய் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து வெள்ளரி விதையோட அந்த வெள்ளரி காயை சேர்த்து நீங்க அரைச்சு அப்படியே ஒரு சாலட் மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அடுத்து ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்து கமிங் டு ஒமேகா, இப்போ வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதோட ஃபிளாக்ஸ் சீடா இருந்தாலும் சரி, ஃபிளாக்ஸ் சீட் ஆயிலா இருந்தாலும் சரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வால்நட் அல்லது வால்நட்டோட ஆயில், இது ரெண்டுமே வந்து ஒமேகா 3 வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாம ஃபிஷ்ஷோடைய சோர்ஸ்ல இருந்து நீங்க ஒமேகா 3யும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட டெஸ்டிஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஹெல்த், இப்போ இம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, டெஸ்டிஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதாலும் சரி, ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே வந்து மிக மிக முக்கியமா இருக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட். ஸோ ஆல் டைப் ஆஃப் பெரிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், இஞ்சி, தேன் உரல் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் நீங்க வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்காது காயக்கல்ப மருந்துகளை நீங்க வந்து எடுத்துக்கும் போதும் உங்களோட டெஸ்டிஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய
நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து டெஃபினட்டா வந்து டெய்லியும் உங்களோட 20 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்குல இருக்கும்போது உங்களோட மேல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு உங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட விதைப்பையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அது ஆக ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டோஸ்டெரான் சைட் பை சைடு நீங்க உங்களோட ஹார்மோன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லயும் வந்து நீங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறத படிப்படியா பார்க்க முடியும். ஏன்னா டெஸ்டோஸ்டெரானோட ஒரு நார்மல் வேல்யூ 270 to 1100 நானோகிராம் per deciliter இருக்கணும். டெஸ்ட் சின்னதா இருந்தா டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் சின்னதா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கும் இல்லையா, 270 கீழ இருக்கும். அப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது டெஸ்டிஸும் பெருசாகும், டெஸ்டோஸ்டெரானும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அவங்களுடைய பீனிஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், எரெக்ஷன் நல்லா இருக்கணும், எனக்கு லாங் டியூரேஷன் கிடைக்கணும், ப்ரீமெச்சூர்டா வந்து எஜாகுலேட் ஆகக்கூடாது, நைட் ஃபால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து படிப்படியா உங்களுக்கு வந்து கிராஜுவலா கம்மியாகி உங்களோட மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சொல்லக்கூடிய எக்ஸோஸ்போமியா ஒலிகோஸ்போமியா ரிவர்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எரெக்ஷன் நல்லா இருக்கும், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனும் கண்ட்ரோல் ஆகும், நாக்டர்னல் எமல்ஷனும் கண்ட்ரோல் ஆகும். சோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம சித்த மருத்துவத்துல ஜிங்க் அப்படிங்கிற இந்த ஆண்களுக்கான ஒரு சத்து வந்து பாத்தீங்கன்னா நாகப்பற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பற்பத்துல டைரக்டாவே நம்ம வந்து கொடுக்குறோம். சோ அதுவுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். சோ ஒரு நல்ல சித்த மருத்துவர் அணுகி நீங்க இந்த நாகப்பற்பம் வந்து வாங்கிக்கலாம். அதே போல மேல் அப்படின்னு பார்த்தாவே ஒரு குதிரை படம் போட்டு ஒரு யானை படம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிலாசித்து. சோ சிலாஜித் கேப்சூல் அப்படின்னா உடனே எல்லா மேலுமே வந்து வாங்குவாங்க. அதை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். சோ சிலாசத்து அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து விதமான சத்துக்கள் சாப்பிடுறதையும் நம்மளோட குடல்ல இருந்து மொத்தமா உரியறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடும் போது அது அப்சார்ப்ஷன் நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்ல ப்ராப்பரா உறிஞ்சு நம்ம ரத்தத்துக்கு செலுத்துது. அந்த ரத்தத்துல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிலாசத்து பருப்பம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே போல நண்டுக்கல் பருப்பம். இது இல்லாம ஹெர்ப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிலப்பனை கிழங்கு, அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூரணம், பூனைக்காளி சூரணம், அதுக்கப்புறம் குறுந்தொட்டி சூரணம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓடுதல் தாமரை சூரணம், இந்த மாதிரியான பவுடர் எல்லாமே வந்து நீங்க இதர் மில்க் அல்லது ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு 2 வேளையுமே 5-5 கிராம் வந்து ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த ஹெர்ப்ஸோட சேர்த்து ஃபுட்டு ஹேபிட்ஸ் பிளஸ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months நீங்க கழிச்சு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருங்க. டெஃபினட்டா இன்க்ரீஸ் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா சமீபத்துல வேலூர் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஏசோஸ்போமியா இருந்துச்சு, டோனாஸ்போம் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஏழ்மையான ஒரு தம்பதியர் தான். அவங்க வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு வாரம் உட்காந்து அவங்க ஒய்ஃப் மட்டும் அழுதுருக்காங்க இதுக்காக, ஐயோ டோனாஸ்போம் போகணுமாட்டு. கடைசியில நான் சொன்ன இந்த மாதிரியான டிப்ஸை வந்து அவங்க மற்ற வீடியோல பார்த்துட்டு அதை மட்டுமே, அதாவது என்ன வந்து கன்சல்ட் பண்ண கிடையாது, என்னோட மெடிசனும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது, நான் சொன்ன டிப்ஸை மட்டுமே வச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 20 மில்லியன் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. டாக்டர் நீங்க சொல்ற அந்த டிப்ஸே வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு, ஆனா உங்க நேர்ல வந்து பார்த்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூமே வந்து நாங்க எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல வந்து கூடிய சீக்கிரத்துல போடுவோம், அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அதை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா மற்றவங்களும் அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இதெல்லாம் இல்லாம நான் அடிஷனலா இதை ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கனாலும் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.